குழந்தையே, இன்று உன்னுடைய அப்பன் நீ உயிராக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றி ஒரு உண்மையினை சொல்ல வந்திருக்கின்றேன். அதை அப்பன் வெளிப்படையாகவே உன்னிடத்தில் புட்டு புட்டு வைத்து விடலாம் என்று வந்திருக்கின்றேன். எதையுமே மறைத்து பேசுவதனால் இனி எதுவும் ஆகப் போவது கிடையாது. வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்துக்குள் வந்துவிட்ட பிறகு எல்லா உண்மைகளும் தெரிந்துதானே ஆக வேண்டும். இல்லை என்றால் நாளை கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, அதற்கு காரணத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நீ தவிக்கத்தான் செய்வாய் என் தங்கமே. அதனால் இன்று உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நான் சொல்லப் போகின்ற உண்மை உனக்கு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் தங்கமே. நீ உயிராக நேசிக்கின்ற உறவு அப்பன் சொல்வது போல அது உன்னுடைய துணையே அல்லது நட்போ நல்லதொரு உடன்பிறப்பாக கூட இருக்கலாம், சொந்த பந்தமாக கூட இருக்கலாம். யாரை நீ உயிராக நேசிக்கின்றாயோ அந்த உறவு காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவை பற்றி நான் சொல்லப் போகின்ற இந்த உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள். அதன் பிறகு அந்த உறவோடு பழக வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நீ யோசித்து முடிவெடுத்துக்கொள் என் தங்கமே. நீ நினைக்கின்றாய் அப்பன் அப்படி என்ன சொல்லப் போகின்றாய், என் மனது கஷ்டப்படும்படியான விஷயமா என்று. நிச்சயமாக இல்லை என் தங்கமே. உனக்கு நல்ல செய்தியை மட்டுமே கொண்டு வந்து சேர்ப்பேன். நேரம் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடியதாக மட்டுமே அது இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அந்த உயிரான உறவு உன்னை பற்றி சில விஷயங்களை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வந்துவிட்ட பொழுது என் குழந்தை அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லா விஷயங்களையும் அந்த உயிரான உறவிடம்தான் நீ பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்றும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு என்று அவர் மட்டுமே இருந்தார்கள். எத்தனை உறவுகள் நட்புகளும் சுற்றி இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிவிட முடியாது அல்லவா? அதனால்தான் என் குழந்தையே, எல்லாவற்றையும் இந்த உயிரான உறவிடம் மட்டும்தான் நீ சொல்லிக் கொண்டிருந்தாய். சில காலமாக அந்த உறவுக்கும் உனக்கும் மன கருத்து வேறுபாடு அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்து கடைசியில் அது பிரச்சனையில் வந்து முடிகின்றது. அதனால் என் குழந்தையே, என்ன காரணமாக இருக்க முடியும் என்று தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ பிரச்சனைகளும் ஆறுதல் கொடுத்த இந்த உறவு நம்மை விட்டு பிரிந்து சென்றால் நாம் யாரிடம் சென்று ஆறுதல் தேடுவது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. எதற்காக இவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள்? என்ன காரணமாக இருக்க முடியும்? நாம் எப்படி மீண்டும் இவர்களோடு பழைய நட்பினை தொடர்வது என்று என் குழந்தைக்கு தெரியாமல் என் தங்கமே நீ தேடி நிற்கின்ற அந்த உண்மையான உறவு உன்னை பற்றி நினைக்கின்ற விஷயங்களை பற்றி நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை மனதில் தெளிவு கிடைத்துவிடும். அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு தெளிவு மட்டும் அல்ல, எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல சிந்தனையும் உனக்குள் பிறக்கும். எதிர்காலம் என்ற ஒன்று அவர்களை சார்ந்து இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே அவர்களையும் இந்த நாட்களும் நீ சம்பந்தப்படுத்ததான் போகின்றாய், சம்பந்தப்படுத்திதான் இருக்கின்றாய். என்ன நடந்தாலும் அது
அவர்களுக்கு தெரியாமல் எதுவுமே சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே அதை அவரிடத்தில் சொல்லிவிடுகின்றாய். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கும் இது ஒரு காரணமாகவே இருக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா? எத்தனை உண்மை, எத்தனை அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் இது ஒரு காரணமாக இருக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, அவர் மனதில் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரிந்து கொண்டு எத்தனையோ உண்மை அன்பை அவர் உன்னிடத்தில் பழகினாலும் சில நேரத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக அவர்களின் மனதை நீ காயப்படுத்தி இருக்கின்றாய். நீ படுத்திய அந்த காயம்தான் இன்று அவர்களுக்கு மனதில் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் இருந்து சிறு காலமாக விலகி இருக்க வேண்டும் என்று மனநிலை உருவாகி கொடுத்திருக்கின்றது. ஆனால் உன் மீது இருக்கின்ற அன்பு அப்படியே இருக்கின்றது. முன்பு இருப்பதை விட சற்று அதிகமாகவே இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி விடுகிறார்கள் என்று எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. இந்த எண்ணத்தை முதலில் நீ போக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். உறவு எதுவாக இருந்தாலும் ஒரு உறவின் மீது அன்பை வைத்து விட்டால் அந்த அன்பில் எப்பொழுதுமே நம்பிக்கையாக பழக வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை யார் முன்னிலையிலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நல்ல நட்பு உன்னுடைய உணர்வுகள் இருக்கின்ற இடத்தில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அவர்கள் முன்னிலையில் உன்னுடைய நட்பினை நீ விட்டு கொடுக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது அந்த உறவுகள் ஒரு நாளும் கை கொடுத்ததில்லை. ஆனால் இந்த நட்பு உனக்காக கொடுத்திருக்கிறது. உன்னுடைய துணை உனக்கு கை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த மனநிலை உனக்கு எந்நாளும் இருக்க வேண்டும் என்றுதான் அப்பன் விருப்பப்படுகின்றேன். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இதைத்தான் நினைக்கிறார்கள். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணம் இதுவாகவே இருக்கும் பொழுது நிற்கும் சற்று நீ செய்ய தவறுகளை உணர்த்தி திருந்தி அவர்களோடு மீண்டும் உன்னுடைய நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை அப்பன் தவறென்று சொல்ல வரவில்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நீ நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களின் மனதினை நீ காயப்படுத்தி இருக்கின்றது என்று தெரிந்துவிட்டால் உடனே உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளுக்கு நீ மன்னிப்பு கேட்பது மிகவும் நல்ல பண்பினை கேட்டால். ஆனால் மன்னிப்பு கேட்டால்தான் ஒரு உறவு நிலைக்கும் என்றால் அப்படி ஒரு உறவு தேவை இல்லை என்று உன்னால் எளிதாக சொல்லிவிட முடியாது. ஆனால் என் குழந்தையே, நீ இதில் புரிந்து கொள்ள வேண்டும் விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கும் போதும், எத்தனை பேர் உன் மனதை காயப்படுத்திய பொழுதும், உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரவழைக்க பொழுது அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருந்து உன்னை அந்த நேரத்தில் தவறான முடிவுகளை எதையும் எடுக்க விடாமல் உன்னை பாதுகாத்த அந்த உறவு என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆனால் ஒருபோதும் அவர்கள் செய்ததை மறக்காமல் இருந்தாலே போதும் என்றும் உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, அவர்கள் உன் மீது கொண்ட அன்பினை இன்னும் அதிகமாக கொண்டே இருக்கிறார்கள். நீயும் அதுபோல உண்மையான அன்பு கிடைப்பதோடு இங்கு கடினமாக இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு கிடைத்ததை நீ விட்டு விடாதே என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். என் தங்கமே,
உறவென்பது எந்நாளும் நம்பிக்கை கொண்டதாக எல்லா விஷயத்தையும் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நீதான் இப்பொழுது மாற்றி இருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே. இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் மாறும் பொழுது இந்த உறவினுடைய உண்மையான அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் குழந்தையே. அடுத்தவர்கள் கைவிட்ட பொழுதும் இந்த நட்பு உன்னை கைவிடாமல் காப்பாற்றியதை நீ ஒரு முறை நினைத்து பார்த்தால் ஒரு நாளும் இவர்கள் மனதினை நீ காயப்படுத்த உனக்கு தோன்றிவிடாது. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் கைவிடக்கூடாது என்று எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் குழந்தையே. யார் மனதை நோகடித்தாலும் இது போன்றவர்களின் மனதை நோகடிக்காதே என்று. அன்று அவர்கள் இல்லை என்றால் இன்று நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். காரணம், வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையை வேண்டாம் என்று தவறாக முடிவிற்கு செல்ல துணிந்த குழந்தைதான் நீ என்பது எனக்கு நன்றாக தெரியும். அது போன்ற நேரத்தில் இவர்களின் வார்த்தைகள் உனக்கு கொடுத்த ஆறுதல் தான் நீ இருக்கின்றாய் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே. இனி ஒரு நாளும் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து வேதனைப்படாமல், உனக்கு ஆபத்தில் உதவியவர்களை மறக்காமல், அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வோடு, அவர்கள் உன்னிடத்தில் இந்த நன்றியை எதிர்பார்க்காவிட்டாலும் உன்னுடைய உண்மையான அன்பினை எதிர்பார்க்கின்றார்கள். உன் அன்பினை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அன்பு குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.